ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஊர் கடற்கரை பகுதியில் என்னென்ன வித்தியாசமான பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக்கிங் போய்கிட்டே பார்க்கலாம் வாங்க. அப்படியே அந்த லைன்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். அப்படியே என்னுடைய பயணிங்க என்னென்ன கிடக்குன்னு பார்ப்போம். இங்கே நம்ம கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ மூடி மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஆங்கிலேய காலத்தில் பயன்படுத்தினா. ஆனால் மேலே வந்து லண்டன் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரில. சரி பார்ப்போம். பாருங்கள், இது வந்து அந்த காலத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மேலே லண்டன் போட்டிருக்கு. ஏன்னா லண்டனுங்கிறது ரொம்ப பழமையான முடியாக இருக்குது. என்னன்னு தெரியல. வாங்க க்ளீன் பண்ணி வேணால் பார்ப்போம். LA 12 லண்டன் போட்டுக்கிட்டல. LA 12 லண்டன் என்னன்னு தெரியல. எதுக்கு பயன்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். LA 12 லண்டன். முன்னாடி பாருங்கள் ஹோல் மாதிரி இருக்கு. ஆனால் இது கண்டிப்பாக இந்த வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பயன்படுத்தாத இருக்கு. புரியுதா? இது வந்து பொக்கிஷம்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நம்மளுக்கு கிடைச்ச அந்த பொருள் வந்து பாம்பன் ரயில்வே பாலம் இருக்குல்ல, அதுக்கு அருகாமையில் கிடைச்சதுனால இது கண்டிப்பாக ஆங்கில காலத்தில் பயன்படுத்த தான் இருக்கேன். ஏன்னா 1914 கட்டப்பட்டது அந்த பாலம். வாங்க மேற்கொண்டு இது கிடைக்கலான்னு பார்ப்போம். அதில் அரிய பொக்கிஷங்கள் ரொம்ப கிடக்குங்க. இந்த மாதிரி அரிய பொக்கிஷங்கள் அதிகமான இது கிடக்கு. அப்படியே அந்த ஏரியாவை காட்டுற பாருங்களேன். நல்ல ஒரு அழகான ஏரியா, சூப்பராக இருக்கு. தெரியுது பத்தியா? அது ஒரு கோதி. நாங்கள் வந்து கோதின்னு சொல்லுவோம். அது வந்து கலங்கரை விளக்கம் அந்த காலத்தில் உள்ளது. பின்னாடியே பான்பாலம். இது பான்பாலத்துக்கு ரொம்ப பக்கம். இது இந்த கூண்டு வச்சு வளர்க்குற சிங்கி வைப்பாங்கல்ல, அந்த கூண்டு அப்படியே இருக்கு பத்தியா? வாங்க நம்ம தேடிக்கிட்டே போவோம். என்ன கிடைக்குதோ பார்ப்போம். செத்த பவளப்பாறைகள். கல் மாதிரி இருக்குது. ஆனால் அது காந்தத்தில் வச்சா அது ஒட்டும். ஏன்னா இதில் வந்து இரும்பும் கலந்துருக்கனால இது காந்தத்தில் வச்சாலும் ஒட்டும். இந்த மாதிரி கற்கள் வந்து இங்கே ரொம்ப கிடக்கும். பாருங்களேன், இந்த மாதிரி கற்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப கிடக்கும். கடற்கரையில் இதில் ஹோல்ஸாக இருக்கு பார்த்தீங்களா? இப்பெல்லாம் அந்த ஒரு பூச்சி. இங்கே பாருங்க, கடற்கரையிலேருந்து ஒதுங்கி வந்த ஒரு மிகப்பெரிய தேங்காங்க. அதேங்க அப்பா, எத்த தண்ணின்னு பாருங்க. அம்மா சரிங்க, தேங்காயை யாழ்ப்பாணத்து காயின்னு சொல்லுவோம்ல, அந்த காயை பாருங்க. அட்டேங்க அப்பா, தண்ணி காய் நம்ம ஏரியாவில் கிடையாதுங்க. யாழ்ப்பாணத்து காய் இல்லை, இலசா இருக்குது. அங்கே பக்கத்தில் இருக்கிற தீவு அதுலேருந்து வந்துருக்குன்னு நினைக்கிறேன்.
பக்கம் தானே இங்கேருந்து ஸ்ரீலங்கா. பாருங்க, தூக்கவே முடியல. அப்புறம் எத்தா தண்ணி காயின்னு பற்றிதா இது யாருக்காச்சும் பயன்படும். இது வச்சிருவோம் அப்படியே இருக்கட்டும். பயங்கரமான காயா இருக்குங்க. இது வந்து அந்த காலத்தில் அணிகலன் செய்ய பயன்படுத்த ஒரு சிப்பி. இது பாருங்க, என்ன பல மில்லியன் ஆண்டுகளாக இருக்கும் போல. ஹோல்ஸ் போட்டே கிடக்கு பத்திலா. இது அந்த காலத்தில் பெண்கள் வந்து காதுகளில் பயன்படுத்தின அணிகலனாக பயன்படுத்தியிருக்காங்க. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க வித்தியாசமான ஒரு சோவி ஒன்று இருக்கு. பாருங்களேன், சரிடா. 1 2 3 4 இதில் இந்த இதில் மட்டும் ஒரு வேலைப்பாடு இயற்கையிலே பாருங்க, அழகான வேலைப்பாடுங்க. தெரியுதா? ஒரு அழகான வேலைப்பாட்டோட கூடிய ஒரு இதாக இருக்கு. ஒரு அழகா இருக்கும் பாருங்க. யாருக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். பாருங்க, இதில் வந்து ஆங்கில எழுத்துக்களான எஸ்ஸு இ இயற்கையிலே வந்து மேலே பொறிக்கப்பட்டிருக்கு. பெரிய ஆச்சரியங்கள் தான் உண்மை. இது ஏஇஎஸ் இப்படி எல்லாமே இருக்கு. பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு ஆர்னமெண்ட் இது. ஏன்னா இதுதான் அப்போ அந்த காலத்தில் வந்து அணிகலனாக பயன்படுத்தியிருக்காங்க. அழகான ஆர்னமெண்ட் பாருங்க, சூப்பராக இருக்கு. இங்கே ஒரு குப்பை ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம். என்ன எழுதியிருக்கு? சில்வர் மீன் கோகோனட் க்ரீம், தேங்காய் க்ரீம். பாருங்க, ஸ்ரீலங்காவில் இருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு தேங்காய் க்ரீமு. அதோட இது வந்து நமக்கு ஒதுங்கியிருக்கு பாருங்கள், குப்பையாக வந்து ஒதுங்கியிருக்கு. ஸ்ரீலங்கா கோகோனட் க்ரீம், தேங்காய் க்ரீமா, ப்ரீமியம் குவாலிட்டி. பாருங்க, இதா இலங்கையின் தயாரிப்பு, ப்ராடக்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. மீனவர்கள் வலையிலிருந்து எடுத்த குப்பையை பாருங்க, ஃபுல்லாமே டெத்துட்டு கோரல்ஸாக இருக்குது. எல்லாமே பவளப்பாறைன்னு சொல்லுவாங்கல்ல, இறந்த பவளப்பாறை. இதை பாருங்களேன், இது வித்தியாசமாக இருக்கா? இது கிளிஞ்சல்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாமே இதான் கடற்கரையில் குமிச்சிருக்கு.